அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மதுரா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கப் போகும் சிறுகதை குமரன். எழுதியவர் தமிழ் மதுரா, குரல் மலர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? டீ, காபி என்ற இரைச்சலும் வழி அனுப்ப வந்த உறவினர்களுடன் பயணிகளின் சலசலப்பு, நடுவே பாம் என்ற ஓசையுடன் ட்ரெயின் வந்து நிற்பதும், அதன் பின் கிளம்பி செல்வதும், போர்ட்டர்கள் லக்கேஜுகளை இழுத்து செல்லும் ஒளியும், அழுது அடம் பிடிக்கும் குழந்தைகளையும் பார்த்தவாறு பிளாட்ஃபார்மில் இருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் வசந்தி. இந்த சுமதி எப்போதுமே தாமதமாகத்தான் வருவாள். இரட்டை பிறவிகளாக இருந்தும் மெதுவாகத்தான் அவள் பிறந்தாள். இரண்டாவதாக தாமதமாக வருவது அவள் வழக்கம். அவளுக்குத்தான் காத்திருக்கிறாள். வசந்தி, ரொம்ப நேரமாக காத்திருக்கியாடி? சாரி, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவருக்கு வேற கடை சாப்பாடு ஒத்துக்காதா, அதனால் ஃப்ரிட்ஜில் வத்த குழம்பு, சாம்பார், 2 பொரியல், 2 வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சரி விடு, நமக்கு இதெல்லாம் சகஜம்தானே. இன்னும் 1 வாரம் எதை பற்றியும் நினைக்காம திருச்செந்தூர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோம், சரியா? ஆமாம், அங்கே இதை விட கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்கிறியா? அங்கே என்னடி கவலைப்பட விஷயம் இருக்கு? எல்லாத்தையும் அம்மா போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டாளே, இனிமே அங்கே நமக்கு என்ன பிடிப்பு இருக்குன்னு தெரியல என்றபடி திருச்செந்தூர் செல்லும் ரயிலில் ஏறி இருவரும் அமர்ந்து கொண்டோம். நாங்கள் அமைதியாக இருந்தாலும் எங்கள் மனதில் திருச்செந்தூரின் கடல் அலையாக பொங்கி வரும் நினைவுகள். அம்மாவும் அப்பாவும் ஆதர்ச தம்பதிகள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்பாவுக்கு ஆண் குழந்தைகள் என்றால் மிகவும் இஷ்டம். நாங்கள் இருவரும் பெண்ணாக பிறந்ததும் பெருத்த ஏமாற்றம் அடைந்தவர்கள் எனது அப்பாவும் பாட்டியும் தான். அதைவிட இன்னொரு பெரிய அதிர்ச்சி, பிரசவத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக எனது அம்மா இனிமேல் கருத்தரிக்க முடியாது என்று மருத்துவர் சொல்லியது. பாட்டி இதனை சொல்லி தினமும் கரித்து கொட்டுவார். அம்மா அழுது கொண்டே இருப்பாள். அவளுக்கு பெரிதாக உலகம் எதுவும் தெரியாது. சிறு வயதிலேயே திருமணமும் முடிந்துவிட்டதால் குடும்பம்தான் உலகம். கணவர், குழந்தைகள், திருச்செந்தூர் முருகன் கோயில் என்ற சிறிய வட்டத்துக்குள் தான் அவளால் வாழ முடிந்தது. நாங்கள் மட்டும் என்ன, எங்கள் அம்மா திருச்செந்தூர் என்ற கிணத்தில் வாழ்ந்தால் நாங்கள் இருவரும் சென்னை என்ற குளத்தில் வாழ்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்கள் அம்மாவின் தாய் வீடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் இருந்தது. அங்கே எப்போதாவது செல்லும் அம்மா அழுது கொண்டே இருப்பாள், ஒரு ஆண் பிள்ளை பெற முடியவில்லையே என்று. அவங்க கேட்குறதும் சரிதான்ப்பா. பொண்ணுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் மகன்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. அவரை எதிர்த்து கூட பேச முடியலை. எதனால் அன்று அம்மா அவ்வளவு கவலையோடு அழுதாள் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் தாத்தா 2-3 நாட்கள் நாங்கள் தங்கிவிட்டு செல்லும் பொழுது கையில் ஒரு பொம்மையுடன் வந்தார். அது மிக மிக அழகான ஒரு குழந்தை முருகன் சிலை. இந்த பாரு, கோயிலுக்கு வந்திருந்த கிறுக்குசாமி அவர் கையால் இந்த சிலையை என் கையில் கொடுத்து உன்கிட்ட தர சொன்னார். உன் வீட்டுக்காரர் ஆண் வாரிசுக்காக என்ன வேணாலும் சொல்லட்டும், இல்லை செய்யட்டும், உனக்கு இனிமே ஆண் வாரிசு இவன் தான். இவன் உன்னை கூடவே இருந்து பார்த்துக்குவான். அந்த நேரம் அம்மா ஏன் நம்மை பாராட்டாமல் ஆண் வாரிசு இல்லை என்று இப்படி அழுகிறாள் என்று கோபமாக வந்தது. ஆனால் அடுத்த சில வருடங்களிலே எங்கள் இருவருக்கும் அதற்கான காரணம் தெளிவாக புரிந்தது. அப்பா அடுத்த ஆண் வாரிசுக்காக வேறொரு குடும்பத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். பணமுள்ள பெரிய மனிதர். அவர் மனைவிக்கு செய்யும் துரோகத்தை கண்டும் காணாமல் கண்மூடி கொண்டது ஊர். ஆம்பளை வாரிசு என் மகனுக்கு வேண்டாமா என்ற அம்மாவின் தாய்க்கிழவி மகனின் நடத்தைக்கு சப்போர்ட் செய்ய, அம்மாவோ கையாலாகாத வெற்று பார்வையுடன் சமைத்து கொண்டிருந்தாள். உனக்கு முதுகெலும்பே இல்லையா? எங்களுக்கு ஸ்கூலில் பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்களோ, வெக்கமாக இருக்கு
என்று நாங்கள் கூச, அப்பா மதுரையில் ஹாஸ்டலில் போய் படிங்க என்று எங்கள் இருவரையும் மதுரையில் இருக்கும் பள்ளி விடுதியில் சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா. பள்ளி கல்லூரி விடுமுறைகளில் வீட்டுக்கு வரும் எங்களுக்கு அம்மாவின் நடத்தையில் தெரிந்த மாறுதல்கள் மிகவும் வருத்தம் தருவதாக இருந்தது. காலையில் 2 டம்ளரில் காப்பி கலக்குவார். அதில் 1 டம்ளரை எடுத்துக்கொண்டு போய் முருகன் சிலை முன் வைப்பாள். குமரா, காப்பி குடி, சீக்கிரம் இட்லி ஆயிடும் என்று ஏதோ குழந்தையிடம் சொல்வது போல் சொல்வாள். காப்பி மட்டுமல்ல, இட்லியும் அப்படித்தான். மதியானம் சாம்பார் சாதம் செய்தால் கூட அதில் முருகனுக்கு ஒரு சின்ன தட்டில் எடுத்து வைத்து சாப்பிடுப்பா என்று சொல்லிவிட்டு பின்னர் அதனை எடுத்து சாப்பிட்டு கொள்வாள். தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுக்கும் பொழுது முருகனுக்கு ஒரு குட்டி வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் வாங்குவாள். எங்களது பிறந்த நாளுக்கு பொங்கல் பாயசம் செய்வது போல் முருகனது வைகாசி விசாகத்தன்று புது துணி, பாயாசம், பொங்கல் என்று அவனையும் ஒரு மகனாகவே நினைத்து கொண்டாடுவாள். அநியாயம் பண்ணாதம்மா, அது ஒரு சிலமா. அதுக்கு முன்னாடி சாப்பாட்டையும் காப்பியும் வச்சுட்டு குடி குடின்னு ஒரு ஆசாமியை சொல்கிற மாதிரி உபசரிக்கிற. சாப்பாடு சாப்பிட சொல்கிறதும் 4 கிழமைக்கு புது துணி மாற்றி விடுறதும் நீ செய்கிறதே சரியில்லைம்மா. உன்னை பார்த்து அத்தையெல்லாம் சிரிக்கிறாங்க. உனக்கு பைத்தியம்னு சொல்கிறாங்கம்மா. அவ கிடக்கிறாடி, அவளுக்கு என்ன தெரியும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாலும் குமரன் என் கூடவே தான் இருப்பான். ஒரு நாள் அதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க என்று எங்களை அடக்கிவிட்டு அதே வேலையை தொடர்வாள். அவளுக்கு மனதளவில் ஏதோ பிறழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் முடிவு செய்த நேரம் அப்பா எங்கள் இருவரது திருமணத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டார். அந்த முருகனை குழந்தையாக பாவிக்கும் அந்த ஒரு விஷயத்தை தவிர அம்மா மற்ற மனிதர்களைப் போல் சாதாரணமாகவே இருந்தாள். அதனால் எங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயம்தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடத்தான் தோன்றியது. முருகன் அவளுடனே இருந்து பார்த்து கொள்கிறான் என்று அவள் நம்பியது மட்டுமல்ல, இறுதி வரை இந்த விஷயத்துக்காகவும் எங்கள் யாரையும் துணைக்கு அழைக்கவோ சிரமப்படுத்தவோ இல்லை. திருமண வாழ்வை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அப்பாவின் பணம் அவரது தப்பை சரி செய்ய சென்னையிலிருந்து படித்த மாப்பிள்ளைகள். எங்கள் கல்லூரி படிப்பு முடிந்த மறு மாதத்திலேயே திருமணம். அம்மாவுடன் ஆறுதலாக நின்று பேசக்கூட முடியவில்லை. பெரிய குடும்பம், மாமனார், மாமியார், நாத்தனார், கணவர், பின்னர் குழந்தைகள் என்று எங்களது நாளும் ஓடிவிட்டது. சமீப காலமாக அம்மாவிற்கு சற்று உடம்பு சுகம் இல்லை. சென்னைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். நான் வந்துட்டா தம்பியை யார் பார்த்துக்கிறது? அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு தர வேண்டாமா என்று சொன்னதும் எங்கள் இருவருக்கும் திருச்செந்தூர் கடலில் போய் விழுந்து விடலாம் போல் கடுப்பாக இருந்தது. அம்மா, ஏன் இப்படி எங்களை கடுப்படிக்கிற என்று நன்றாக திட்டியும் பார்த்து விட்டோம். ஆனால் ஒரு சஷ்டி அன்று இறை தரிசனம் முடித்துவிட்டு அவளது குமரனை பார்த்த வண்ணம் அவன் திருவடியை அடைந்து விட்டாள். திருச்செந்தூரில் வீட்டில் இறங்கினோம். நாங்கள் இருவரும் வருகிறோம் என்று தெரிந்து அப்பா வந்து சாவியை கொடுத்துவிட்டு கிளம்பினார். அவர் வீட்டிலேயே இருப்பதில்லை போலும். தங்குவது அந்த வீட்டில்தான். ஆண் வாரிசு வேண்டுமென்று ஏற்பாடு செய்தாரே, அந்த வீட்டிலும் 3 பெண் வாரிசுகள் தான். எங்கள் அம்மாவின் கண்ணீர் சும்மாவா போகும்? வீட்டை நன்றாக துடைத்துவிட்டு கழுவி சாமி கும்பிட ஏற்பாடு செய்தோம். மறுநாள் அம்மாவிற்கு நினைவு நாள். சாமி கும்பிட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம். வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் அலமாரியில் அடுக்கி வைக்க வேண்டும். அம்மாவுக்கு பிடித்த முருகன் சிலை. அவளை பொறுத்தவரை அவளது இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொண்ட மகன். எங்களது குட்டி தம்பி. அவனையும் நன்றாக துடைத்துவிட்டு அலமாரியில் வைத்து அம்மாவின் பொருட்களுடன் சேர்த்து பூட்டினோம். ஆயிற்று. மறுநாள் ஊருக்கு மறுபடியும் கிளம்ப வேண்டியதுதான். வீடு வெறுமையாக இருந்தது. இருவரும் ஹாலிலே ஒரு ஓரமாக பாய் விரித்து படுத்துக்கொண்டோம். எதுவும் பேச தோன்றாமல் மனது பாரமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக கண்ணயர்ந்தோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது யாரோ எங்கோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கனவிலேயே அந்த சத்தம் வந்த திசை தேடிக்கொண்டே சென்றேன். அது அலமாரியின் முன் வந்து முடிந்தது.
யார் அது அலமாரிக்குள்ள இருந்து தட்டுறது? கனவிலேயே கேட்டேன். யாரு? யார் அது கதவை தட்டுறது என்று கேட்டபோது, நான் தான் பேசுகிறேன். அம்மா கொஞ்சம் சாப்பாடு தந்துதான். அதுக்கப்புறம் யாருமே சாப்பாடு தரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நாளைக்கு கொஞ்சம் சாப்பாடு சமைச்சு தரீங்களா? என்று ஒரு குட்டி குழந்தையின் குரல் கேட்டது. வியர்க்க விறுவிறுக்க தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்தேன். பக்கத்து படுக்கை காலியாக இருந்தது. இந்த சுமதி எங்கு சென்றாள்? சமையலறையை உருட்டி கொண்டிருந்தாள் சுமதி. அவள் வெளியே வந்த பொழுது அவள் கையில் அம்மா அவளது மகனுக்காக வைத்திருக்கும் டம்ளரில் காப்பி. அலமாரியை திறந்து முருகனை எடுத்து அவன் முன்னே வைத்தாள். மன்னிச்சுக்கோ, நீ அம்மா கூடயே இருந்திருக்க அப்படின்னு இப்போ முழுசா நம்புறேன். இனிமேல் உன்னை யாரும் பட்னி போட மாட்டோம். காலையில் இட்லி செய்து தரேன், அது வரைக்கும் சமத்தா இதை குடிச்சிட்டு இருக்கணும் என்றாள். என்னடி, அம்மா மாதிரியே நானும் புத்தி பேதலிச்சு போயிட்டேனோன்னு பார்க்குறியா? இல்லடி, நம்ம அம்மாவுக்கு மகளா பிறக்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கோம்னு யோசிச்சேன். சுமதி, தம்பி நம்ம கூடயே கூட்டிக்கிட்டு போயிடலாமா? நாங்கள் இருவரும் முருகனின் இருபுறமும் நின்று கொண்டோம். எங்கள் கண்கள் அன்புடன் அந்த பாலமுருகனை நோக்கின. அந்த அன்பு சங்கிலியை எங்கோ இருந்து எங்கள் அம்மா பார்த்து கொண்டிருப்பாள்.